இப்போ ரொம்ப நாளாவே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா என்னோட எதிர்பார்ப்பும் எது மேல இருந்துச்சுன்னா ஜனநாயகன். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு, எல்லா சினிமா துறையும் இதை ஒட்டி தான் இருந்துச்சு. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமும் எல்லார கவனமும் வந்து முக்கியமான ஒரு 3 படங்கள் மேல திரும்பி இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா கரை, கருப்பு, அரசன். இந்த மூவி அப்டேட்லாம் என்ன? மூவி அப்டேட்னு பார்த்தா இப்போ ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் எலெக்ஷன் டைம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம ரிசல்ட்டுக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரை. ஏன்னா அது வந்து April 30 ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். கரையா? படம் பேரு வித்தியாசமா இருக்கே, கரையா இல்லை எப்படி? அது ஆக்சுவலி கரை தான். வந்து ஆக்சுவலி கரைசாமி அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச்ல கூட தனுஷ் சொல்லியிருந்தாரு. அவங்க ஒய்ஃப், டேரக்டரோட ஒய்ஃப் விக்னேஷ் ராஜா, அவரோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணியிருந்தாங்களா, கரைசாமி கரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு 1001 தடவை எழுதி வச்சிருந்தாங்களாம். அதாவது ஹஸ்பண்டோட படம் இது, 2வது படம், கன்ஃபார்மாக இந்த படம் வந்து வெற்றியை கொடுக்கணும். அந்த ஜெய் ஸ்ரீராம்ல ஏதோ எழுதுவாங்கல்ல ஹிந்துஸ்லாம், அந்த மாதிரி வந்து எதுனா இந்த படம் வந்து கன்ஃபார்மாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது. பட் ஸ்டில் அந்த படம் பேர் வந்து கரை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்துல இப்போ ஒரு இஷ்யூவும் வந்திருக்கு. அது ஏதாவது பார்த்தீங்களா? அதான் படத்தோட டைட்டில் வச்சுட்டே இந்த கரை என்னதான் கரை எந்துதான் மாதிரி 2 மூவி அடிச்சுக்கிறாங்க போல. ஒரு சைடு பார்த்தோன்னா தனுஷ் நடிச்ச அந்த கரை, இன்னொன்று வந்து ஒரு crocodile மூவி ஒன்று வந்திருக்குன்னு சொல்றாங்க, அந்த 2 கரை. அதனால எங்களுக்கு தான் இந்த படம் டைட்டில் சொல்லி 2 சைடு போயிட்டு இருக்கு. அது நிலவரம் இப்போ என்னவா இருக்கு? அது டோட்டலா எனக்கே சமஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு படம் வந்து சைன் பண்ணியிருந்திருக்காரு. சைன் பண்ணி அதுக்கு அட்வான்ஸ் தான் வாங்கியிருக்காரு. அது வாங்கிட்டு படம் நடிக்கல அப்படின்ற மாதிரி நாட் தள்ளி போயிட்டு இருந்தது. அவர் ரொம்ப புக்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் படம் நடிக்கல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த படம். அந்த படத்துக்கு அவரே டைரக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு லாஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கா, என்ன கதை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா April 30 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஆஃப்டர் லாங் டைம். ஏன்னா தனுஷ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்லி கடைக்கு அப்புறம் இது அவரோட அடுத்த படம். இட்லி கடையும் வந்து பெருசா அந்த அளவுக்கு போல, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போல. ஸோ இந்த படத்துல வந்து ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது தனுஷ்க்கு பக்காவான ஃப்ரேம் இருக்கு. தனுஷ்க்கு வந்து இது நேஷனல் அவார்டே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ட்ரெய்லர் பத்தி ஒரு சில விஷயம் பேசலாம்ல. தனுஷோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு சீன்ல கூட ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து பூட் தன்னோட மூஞ்சி மேல வச்சிருக்காரு. ஸோ பயங்கரமான ஆக்டிங்லாம் இருக்கு. வேற ஒரு நடிகர் இருந்தா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் ஹீரோயின் மமிதா, அவங்களுக்கும் இது வந்து ஒரு பயங்கரமான சான்ஸா இருக்கு. இதுவரையும் அவர் நிறைய படம் நடிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு தனித்துவமான கேரக்டர் கிடைச்சது இல்ல. இந்த மூவி மூலமா அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மமிதா இவங்க வந்து இவங்களோட ரோலே வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப அந்த டாம் பாய்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த படத்துல நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவரோட படத்துல எல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு ஜாலியா, நான் பொண்ணுங்க எப்படிப்பா அப்படின்ற ஒரு ஜாலி கேரக்டர் தான் இருந்தாங்க. ஸோ இந்த படத்துல பார்க்கும் போது டோட்டலா டிஃப்ரெண்ட் ஜானர், இந்த ஜானரே டோட்டலாக டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு இந்த படத்துக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என் கேரக்டருக்கு இது அடாப்ட் ஆகலை, டோட்டலாக நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் நடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மமிதா இவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல வேல்யூ இருக்குது. அட் த சேம் டைம் தனுஷ்க்கும் வந்து நல்ல வேல்யூ இருக்குது. சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த 2 மூவிக்கும் இந்த டைட்டில் வச்சு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ இப்போ போயிட்டு இருக்கு. எந்த மூவி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது? நம்ம தனுஷோட படம் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து April 30 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து கரை அப்படின்றது வந்து அது crocodile ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த crocodile பேஸ்டான ஃபிலிம் தான். இது வந்து டோட்டலா வந்து அவதார் பேஸ்ட் மூவி அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த மூவி யார் நடிச்சிருக்கா? இது தனுஷ்னா அப்ப அங்க ஒரு மகேந்திரன் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து நிறைய நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்துப்போம், படையப்பா படத்துல, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள, இந்த மாதிரி படத்துல அந்த குட்டி பையன் எல்லாம் முழுக்குன்னு இருப்பாரு அந்த படத்துல. அந்த மகேந்திரனா? ஓகே. அவர் வந்து ரொம்ப கியூட்டா. அப்புறம் மாஸ்டர் படத்துலயும் வந்து நடிச்சிருந்தாரு. அவர் தான் வந்து அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட இந்த படத்தோட ஃபிலிமோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 5 crores அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த படக்குழு வந்து இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2021லேருந்து 2026 ஸ்டார்டிங் வரைக்குமே இந்த படம் பேருன்னு போட்டால் எங்க படம் தான் வரும். ஆனா இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தனுஷோட படம் தான் வருது. அது உண்மைதாங்க. இப்போ நானும் யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது கரை நடிக்கிற தனுஷ் தான் வருது, அப்படி ஒரு crocodile மூவியே காணும். ஸோ அதுதான் அவங்க கிளைம். ஆமா, அதுதான் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து ஒரு குட்டி பட்ஜெட்டான ஃபிலிம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுறோம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு லீடிங் ஸ்டாராக இருக்கீங்க, ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பயங்கரமான நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா April 30 இதோ இன்னும் ஒரு 3 நாள் ரிலீஸ் ஆக போதா இந்த படம். ஸோ இந்த ரிலீஸ் ஆக போகிற படத்தில் என்ன படம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். மேபி இவங்க கரசாமின்னு வைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து கரசாமி அப்படின்ற வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அதை தான் வந்து கரை அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ மேபி கரசாமி அப்படின்ற லாஸ்ட்ல 2 படங்களுக்குமே ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து இதுக்கப்புறம் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா 2 பேருக்குமே வந்து சென்சார் கிடைச்சிருக்குனால அது ஒரு சொல்றாங்க. யார் இறங்கி போக போறான்னு தெரியல. ஏன்னா 2 படமே வந்து டிஃப்ரெண்டான ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி அவதார் ஃபிலிம் பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ்
ஃபேன்ஸ் இருக்காங்க, இல்ல தனுஷோட ஃபேன்ஸ் இந்த மாதிரி பொலிட்டிக்கலான மூவி வேற சொல்றாங்க, ஏதோ வளைகுடா போன்னு வேற சொல்றாங்க. தொடர்ந்து பாப்போம் மூவி எப்படி இருக்குன்னு. மூவி ஆமா, இந்த படம் வந்து ஆக்சுவலா கரை படம்ன்றது வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரில வார், அந்த இப்போ நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்குல்ல, அதே வந்து 1991ல அந்த டைம்ல ஒரு 6 monthsக்கு ஒரு வார் நடந்திருக்கான். சோ அந்த வாரை பேஸ் பண்ண மாதிரி தான் இப்போ கரெக்டா வந்து நடக்குது. அந்த மாதிரி அது எப்படி இந்த வார் நடப்போம் தெரிஞ்சே இப்படி எடுத்தாங்களா, இல்ல முன்னாடி எடுத்து இப்ப சிங்க் ஆயிடுச்சு? இது இப்போ வந்து நம்ம விக்னேஷ் ராஜா இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்றது. ஸோ இப்போ கரெக்ட் சுச்சுவேஷன்ல கரெக்டா அடாப்ட் ஆகிற ஒரு ஃபிலிமா இருக்கும். இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா பக்கா கிளிக் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் ஆக்சுவலா கரெக்ட் தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கும் போது எந்த படம் வந்து வழி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல. பட் ஒரு குட்டி பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணும்போது அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோப்பா இருக்கும். மேபி தனுஷ் படத்துல ஏகப்பட்ட பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கேன். படம் பேரே பிரச்சனை, அதுவும் 2 மூவி வந்து வித்தியாசமா தான் இருக்கு. இந்த மாதிரி படம் மாதிரிலாம் படம் LIK படம் பாத்தீங்களா, அந்த LIK படத்துல அதுல வந்து ஃபர்ஸ்ட் LIC தான் வச்சிருந்தாங்க, LIK கம்பெனி அப்படின்ற மாதிரி. LIC கம்பெனிக்காரங்க வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து 10 கோடி ரூபாய் சம்திங் ஏதோ கேட்டாங்க, காசு இவ்வளவு ரூபாய் நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளவு ரூபாய்க்கு நான் எங்கடா போறது, ஒரே இடத்த மாத்திட்டு போயிடுறேனே நான், கம்பெனியை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு LIK அப்படின்னு வச்சுட்டாங்க. அது மாதிரி இப்ப கரை எப்படியா மாற வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் நீங்க சொல்லிடுங்க. கருசாமின்னு வர வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்படி ஒரு ஹையஸ்ட் ஸ்டாரோட படம் வெளியே வந்தா எதனா ஒரு சதி நடக்குதா, போக வேணா சரி இது வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்ததான் வந்து அரசன் படம், அதுவும் ரொம்ப நாளா இழுபறியிலே இருக்கு போல. அது என்ன இஷ்யூ? அரசன் படம் வந்து டோட்டலா ஒரு கச்சாமுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலா அந்த படத்துக்காக பயங்கரமான பிளாக் பஸ்ட் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எதனாலனா இது வந்து டோட்டலா வடச்சென்னை மாதிரி இருக்கு, இது வடச்சென்னை பார்ட் 2 தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது அஃபிஷியலா சொல்லிட்டாங்க, இது வந்து வடச்சென்னை இல்ல. இது ஆக்சுவலி எப்படி நடக்க போகுது அப்படின்னா, வடச்சென்னை பார்ட் 1 இருக்கு. ஸோ அதோட ஃபிளாஷ்பேக்கோட ஒரு சில கதைகள் தான் வந்து அரசன் படமா இருக்க போகுது. அதோட கண்டினியூட்டி, அதுக்கப்புறம் அந்த படத்தை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் தான் வடச்சென்னை 2 வரப்போகுது. ஸோ தனுஷ் சார் சொல்லிட்டார் அஃபிஷியலா, வடச்சென்னை 2 நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், ஸோ நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த வடச்சென்னை 2க்கு இப்போ பயங்கர ஆர்வமா இருக்காங்க. அரசன் படம் இட்ஸ் parallel யூனிவர்ஸ் ஆஃப் வடச்சென்னை பார்ட் 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நடுவில் ஒரு குழப்படி வந்துச்சு. அதுதான், ஏன்னா டிஆர் கூட சமீபத்தில் ஒரு ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி அநீதிலாம் நடக்குது, இந்த மாதிரி நான் நீதி கேட்டு வந்திருக்கேன் பையனுக்காக, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. என்ன இஷ்யூ அந்த அரசன்? ஃபினான்ஷியல் இஷ்யூ தான். இந்த படத்துல வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ தான் ஒரு பெரிய. ப்ரொடியூசருக்கும் சிம்புக்கும் ஏதாவது கிளாஷா இல்ல எப்படி? அது அப்படியும் சொல்லிக்கலாம், கிளாஷ்னு சொல்லிக்க முடியாது. இந்த படம் வந்து எப்படின்னா எல்லா படத்துலயும் வர ஒரு விஷயம் தான் வந்து காசு. ஏன்னா வந்து வாடிவாசல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு படம் வச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து 2021ல நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து ஒரு மாடை வாங்கி அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வளர்த்து அது வந்து சூர்யா தான் அதில் வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் வந்து சூர்யாவுக்கும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கும் வெற்றிமாறன் தான் வந்து டேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தாங்க அப்படின்னா, இது ஒரு தனி கதையை எடுத்துடலாம், இன்னொரு அதை ஒரு 2 கதையை ஸ்பிளிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சு இப்போ வந்து அரசன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து வெற்றிமாறன் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கியிருக்காரு. காசு தான் பிரச்சனை. ஸோ இந்த படத்துக்கான பட்ஜெட்டுன்றது வந்து இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம நடக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம படத்துக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் வைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாகி வந்துடும், லிமிட்டை தாண்டி. ஆமாம், வெற்றிமாறன் படம்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், அப்படியே ரொம்ப ராவாக இருக்கும். இதுதான் கதை, பார்த்தாலே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவரோட கதைகள்லாம். ஸோ அப்படி இருக்க ஒரு டிஸ்டன்ட் டர்ன்ஸில் நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க இந்த படத்துல. ஸோ விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் யோகி பாபுலாம் நடிச்சிருந்திருக்காரு. நானே இப்போதான் பார்த்தேன், யோகி பாபுலாம் வந்திருக்காரு. ஸோ முக்கியமான ஆட்கள்லாம் அந்த படத்துல இருக்காங்க. ஒரு கிளாஷ் போச்சு விஜய்க்கும், ஐ மீன் சிம்புக்கும் இந்த படக்குழு ப்ரொடியூசருக்கும் வந்து ஏதோ 7.5 crores வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிட்டு இருந்தது. ஸோ அது மோஸ்டா இப்போ சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சிச்சா இல்லையா? இது எப்போ ரிலீஸ் ஆக போது? அந்த அப்டேட் எதனா கிடைச்சதா? இந்த படம் ரிலீஸுக்கான அப்டேட் எதுவுமே இல்லை, இன்னும் அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆக மோஸ்ட்லி இந்த மே மந்த் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலான எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. ஆனால் மோஸ்ட்டாக அது வந்து மே மந்த் ரிலீஸ் ஆனால் அது ஒரு ஜாலி தான். ஏன்னா அந்த சம்மர் டைமு, பசங்களுக்கு லீவு, அந்த ஒரு இது. மே மாதம் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகும். எத்தனை படம் தாங்க? அது என்ன படம்? அதுதான் வந்து கருப்பு. அதுவும் வந்து சூர்யாவோட மூவி. ஓகே, அதெல்லாம் பேர் என்ன? கரை கருப்பு, இது எப்படி இருக்கும்? எதனால இந்த மூவி பேர்? இது வந்து கருப்பு சாமிங்க, உண்மையான கருப்பு சாமிங்க. அந்த கரசாமி கருப்பு சாமி அப்படியா? அந்த மாதிரி நல்லா இருக்குங்க. லிங்க் போல கரசாமி கருப்பு சாமி. ஓகே, கருப்பு வந்து இது ஆக்சுவலி வந்து லாஸ்ட் இயர் தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இந்த படம் வந்து தள்ளி வச்சு ஆக்சுவலி இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியா இருந்தது. ஜனநாயகத்தோட பெரிய இஷ்யூ மற்ற படத்துக்கெல்லாம் நடக்குதா? இந்த படத்துக்கு வந்து ஏன் அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டினா, த்ரிஷா சூர்யா நடிக்கிறாங்க,
பல வருஷங்களுக்கு அப்புறம் மீண்டும் இதே ஜோடியை பார்க்கணும். எப்போ லாஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க ஃபர்ஸ்ட் நடிச்ச ஒரு படம் வந்து மௌனம் பேசியது 6, இன்னொரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க, எனக்கு சரியா தெரியல. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ இந்த கருப்பு படம் நடிக்க போறாங்க அப்படின்றதுனால எல்லாருக்குமே செம்ம ட்ரீட். ஓகேப்பா வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ரொமான்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மௌனம் பேசியதுலாம் வந்து சூர்யாவுக்கும் த்ரிஷாவுக்கும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் லாஸ்ட்ல நடந்துச்சு. அந்த ஜோடி மறுபடியும் மீண்டும் இந்த படத்தில் இணைவார்களா அப்படின்ற இணைறாங்க அப்படின்ற போது, அதுவும் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும் போது எந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ற இந்த மூவியை உண்மையாவே சொல்றீங்க? இவனால எனக்கு தெரியாது, டைரக்டர் வேற யாரும் நினைச்சிருந்தா பரவாயில்ல. ஆர்ஜே பாலாஜி தான் இந்த படத்தோட டைரக்டர். பாருங்க அவரோட வளர்ச்சி, ஒரு எப்படி ஒரு காமெடி ஆக்டரா இருந்து, ஒரு கமெண்டேட்டரா இருந்து, அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரா, பரவாயில்ல பயங்கரமான. முக்குத்தி அம்மனும் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு அவரது. ஸோ அவரோட டைரக்ஷன் அப்படின்றதுனால ஹி வாஸ் வெரி செக்யூர் இன் ஹிஸ் ஃபிலிம். எப்போ ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு டைம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் தீபாவளி எப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய தள்ளி போயிட்டு இருந்தது. இதை பற்றி நிறைய பேர் சூர்யா கிட்ட கேட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்க கிட்டலாம் கேட்டாச்சு. கேட்கும் போதெல்லாம் வரும் 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 இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் அசால்ட்டாக கேட்டுடுறீங்க, உங்களுக்கு அந்த ஒரு கேள்வியில் முடிஞ்சிருது, ஆனால் எங்களுக்கு இந்த படம் வந்து எங்களோட லைஃபே அதுதான். ஸோ அந்த படத்துக்கான ஓடிடி ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு, இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்போ. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச பிறகு May 14 ரிலீஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதானா? அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. அந்த படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகும். எந்த மூவிக்கு மக்கள் போக போறாங்கன்னு தெரியல, எந்த மூவி அதிகமான ஒரு வரவேற்பை பெற போகுதுன்னு தெரியல. இப்போ 3 மூவி சொல்லியிருக்கணுமா? ஒண்ணு என்னது? கரை, அரசன், கருப்பு. இதுல ஆக்சுவலி இன்னொரு ஒரு ஃபன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துலயுமே ஒருத்தவங்க வந்து மியூசிக் டைரக்டர். இப்போ இந்த கருப்புல வந்து சாய் அபியங்கர். பரவாயில்லையே, நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபேன்ஸா நிறைய ஒரு இது கொடுத்து. இப்போ ரீசெண்டா அவர் கூட அந்த பவளமல்லியும் வந்து அடிச்சு தூக்கிட்டு போது அந்த பாட்டும் வந்து பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. ஸோ இந்த அரசன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அனிருத், கரை படத்துல ஜிவி பிரகாஷ். என்ன இது மும்முனை போட்டு இங்கே நிலவுதா? டோட்டலா அது மியூசிக் வைஸ் பார்க்கும்போது எனக்கு நான் டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா கரம் ஃபுல் ஃபிலிம் வந்து ஜிவி பிரகாஷ், அரசன் வந்து அனிருத் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஃபிலிம். வெற்றிமாறன் வந்து மாதிரியான ஒரு மாசான ஃபிலிம் அப்படி சொல்லல. நான் சொல்லுது மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்க நிக்கிறோம். ஒரு மாசான ஃபிலிம், ரியலிஸ்டிக்கா ரா அப்படி இருக்க ஒரு ஃபிலிமா. அதுக்கு வந்து அனிருத் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து சாய் அபியங்கர். ஸோ டோட்டலா நீங்க சொன்ன மாதிரி 3 பேரு 3 டிஃபரண்ட் ஜானர்ஸ். இது ஹீரோ வெர்சஸ் இது ஹீரோக்கான சண்டைகள் மட்டும் இல்ல இந்த படம். இது வந்து மியூசிக் டைரக்டருக்கான ஒரு போராவும் இருக்க போகுது. இது ஒரு கன்ஃபார்மா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க போகுது. சோ புலி பார்க்கணும், தியேட்டர்ல தான் பார்க்கணும். அந்த ஒரு பாட்டுக்கும் என்ன மாதிரியான வரவேற்புலாம் வரப்போகுது. அப்புறம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர் போய் நம்ம ஜாலியா பார்த்துட்டு வந்துரும். குறைகள் கூட சொல்லுவோம், நல்லா இருக்க படத்தை வந்து வேணும்னே குறை சொல்லிட்டு வர அந்த மாதிரி நம்ம ரிவ்யூலாம் பார்த்துருக்கோம். பின்னாடி பாருங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இந்த 3 படம் சொன்னீங்கல்ல, இது என்னங்க பிரச்சனை? இதை விட எங்க தலைவர் நிறைய பாத்துறாரு. ஜனநாயகன் இன்னைக்கு ஜனநாயகன் மூவியோட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். இன்னைக்கு வந்து மதியானம் ரிவைசிங் கமிட்டி மீண்டும் வந்து இந்த படத்தை பார்க்க போறாங்க. என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது இன்னைக்கு ஈவினிங்குள்ள தெரிஞ்சிடும். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன கதைனே எனக்கு புரியலங்க. என்ன டீம் என்ன மேட்ச்னே புரியல. படம் வந்துச்சான், சென்சார் போர்டு வந்து இல்ல ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னுட்டாங்களாம். இந்த காட்சி எடுனாங்களாம், திருப்பி எடுத்தாங்களாம், வச்சாங்களாம், பேஸ்ட் பண்ணாங்களாம், திருப்பியும் போட்டு காமிச்சாங்களாம். வேலைக்கு அவ்வளோ தெரிஞ்சான். சரி எல்லாம் சைன் பண்ணி ஓகேப்பா நான் அப்ரூவல் கொடுக்குறேன், இது எலெக்ஷன் கமிஷன் தான் பார்க்கணும்னா அவனுங்க வேணான்ட்டானுங்க. அதுக்குள்ள படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களே வெளிவிடுவாங்களா, அப்புறம் அவங்களே சதிவாங்களா, இப்ப இவங்களே வந்து ரிவைசிங் கமிட்டி போவாங்களா, என்னடா நடக்குதுங்க? ஆனா அதுக்கும் வெயிட் பண்றாங்க நிறைய ஃபேன்ஸ். நிறைய பேர் வந்து நான் சொல்லல, நிறைய ஃபேன்ஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, மூவி இருக்க பார்க்க சான்ஸ் இருந்தும் நான் பார்க்காம இருக்கேன், அது தேட்டர் போய் தான் பார்க்கணும். ஏன்னா சில பேர் வந்து விஜயோட ரசிகர்கள் தற்குறிகள்னு சொல்லுவோம். ஆனா உண்மையாலேயே வந்து மெச்சூரா யோசிக்கிற நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப மெச்சூர்டா பேசுறாங்க. இல்ல இது பின்னாடி வந்து அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, இது ப்ரொடியூசர் அவ்வளவு பணம் போட்டிருக்காரு, எனக்கு அப்படி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருந்தாலுமே நான் பார்க்க மாட்டேன், அது அஃபிஷியலா வரட்டும். அந்த மாதிரி நபர்களும் இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலுமே இப்போ இது ரசிகர்களை ஏமாத்திராதீங்க தயவு செஞ்சு. முக்கியமான அப்டேட்டுங்க, இந்த பாப்பாப்பட்டியில வந்து ஜனநாயகன் மூவியை வந்து அந்த பாப்பாப்பட்டி கிராமத்துல நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தல் குறித்து ரொம்ப தவறா காமிச்சிருக்காங்க. ஒரு அந்த சொல்லிட்டு போராட்டம் நடந்துட்டு வருது கருப்புடியில. இப்ப நம்ம பேசிருக்க இந்த டைம்ல அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து ஒரு மேடம் பேசுறாங்க, அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தவங்க, விஜய்க்கு வந்து இது தேவையில்லாதது, நாங்க நல்லா தானே இருக்கிறோம், எதுக்கு எங்க இந்த மாதிரி படத்துல எங்க காட்டுறதுன்னு சொல்லி ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குதான் வந்து விஜய்க்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடிக்கிற அந்த சேனல் எல்லாம் தமிழ் வந்துச்சு. விஜய்க்கு எதிர்பாராத ட்விஸ்ட், குட் நியூஸ், விஜய் ரசிகர்கள்னு சொல்லி வந்துச்சு. சைட்ல பார்த்தோன்னா அதுக்குள்ள ஒரு போராட்டம் வெடிச்சிச்சு. ஒரு மனுஷன் எவ்வளவுதான்
கொஞ்சமாச்சும் பிரேக் கொடுங்கடா அப்படின்றவங்க. எப்படி இருந்தாலும் இது ஒன்றும் அவரோட கடைசி படமா இல்லை, நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு படம் வேற பண்ண போறாரு. அவங்க ஃபேன்ஸே அப்படிதான் சொல்றாங்க. இப்போ ஒரு சிஎம் ஆயிட்டாருன்னா தமிழகத்துக்கு திடீர்னு ஒரு நிதி தேவை ஏற்படுதுன்னா டப்புனு 2 படம் நடிச்சுட்டு அந்த காசை வச்சு போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி அவங்க ரெடியா தான் இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் கண்டிப்பா.